கோதுமை சப்பாத்தி. ஆமாங்க, ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் சூப்பர் சாஃப்டான கோதுமை சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ஒரு துளி கூட எண்ணெய் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஹார்டாக வருமே அப்படின்னு. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க, சூப்பரான சாஃப்டாக வரும். அதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நிஜமாக நான் ஒரு துளி கூட எண்ணெய் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்தாச்சு. பட் இது வந்து திரும்ப எனக்கு வந்து பிடிச்சதுனால நான் இதை வந்து ரெகுலர் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பாருங்கள், அப்புறம் நீங்களும் ரெகுலர் பண்ணிடுவீங்க. ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த டிப்ஸை மட்டும் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கோதுமை மாவு வந்து என்ன பிராண்ட் எடுத்திருந்தாலுமே சரி, அது வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு மாவு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்நேரம் நான் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் என்ன கையில் இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சுருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, காலையில் கோலம் போட்டது. ஸோ அது அப்படியே அந்த கலர் கோலம் வந்து இருக்குது, அது ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு பச்சை தண்ணியே போதும், பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கான பதத்துக்கு சப்பாத்தி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக போயிடும். மாவு வந்து நமக்கு சப்பாத்தி வந்து ஓரளவுக்கு வராது, தேய்க்கிறதுக்கே நல்லா பிஞ்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது மாவு. இது இருக்கட்டும், நான் ரொம்ப சாஃப்டான எப்படி வர்றது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த டிப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, கடைசியாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த விஷயம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் தொட்டோன்னே எப்படி போகுது, இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். ஸோ இந்த சாஃப்ட்டுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்ம மாவு எப்பயுமே மேக் பண்ணி முடிச்சுட்டு மாவு மேக் பண்ணி முடித்ததும் நம்ம ஈஸியாக நம்ம சப்பாத்தி ரொம்ப அவசரமான நேரத்தில் எப்படி போடுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக, மீடியம் சைஸ் உருண்டைகளாக நீங்கள் தயார் பண்ணி ஒரு யானத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு டைம் சேவிங்காகவும் நமக்கு இருக்கும். ஸோ அந்த டிப்ஸ் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது இப்போ வந்து ஒரு துளி கூட என்ன நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் சேர்க்காமல் நம்ம இதில் செஞ்சிடலாம். ஸோ அதனால எண்ணெய் தேய்க்காமல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் அதே கோதுமை மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம டஸ்ட் பண்ணி மாவு தேய்ச்சி வந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவு உருண்டைகளும் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க தேய்க்கிறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மாவில் வந்து அந்த உருண்டையை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு துளி கூட எண்ணெய் ஊற்றலைங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவை கரெக்டாக ஈவனாக திருப்பி போட்டு தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக மாவை வந்து டஸ்ட் பண்ணி தேய்ச்சிட்டு எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் பின்னாடி கமுத்து அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. எத்தனை சப்பாத்தி வேணாலும் இது மேலே தேய்ச்சி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து தோசை கல்லை சூடு பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். இது வந்து இன்னொரு டைப் நான் வந்து சப்பாத்தி சொல்கிறேன். இது என்னென்னா வீச்சுன்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பராட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு இது உள்ளே வந்து நல்லா மாவு தேய்ச்சிட்டு அதை ரெண்டாக மடித்து விட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மாவு தேய்ச்சி அதை இன்னும் நாளாக வந்து நம்ம மடித்து அது மேலேயும் மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இதை வந்து அப்படியே தேய்ச்சோன்னா இதே ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து பராட்டான்னு சொல்லலாம், வீச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு லேயராக வரும். இது லேயர் சப்பாத்தி அப்படின்னும் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தானேங்க, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு மெயின் என்ன அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக மாவு மட்டும் ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி வந்து மேக் பண்ணுறோம். சரி பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் சுட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் தேய்ச்சி விட்ட வேணாம்.
ஸோ நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ வேலை வந்து மிச்சம் பண்ணுறது அப்படின்னா மாவு ஃபஸ்ட்டு பிணையிறீங்க, பிணைஞ்சிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுறீங்க. அது வந்து என்ன நம்ம அப்ளை பண்ணினாலும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து சப்பாத்தி வந்து ஒட்டிடும், எடுக்கும்போது பிஞ்சிரும். ஸோ நம்ம இந்த மெத்தடில் மாவு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா எத்தனை சப்பாத்தி வேணாலும் நீங்கள் தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். நமக்கு வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. இல்லை, நான் கடைசியாக ஒரு ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாவு வந்து ரொம்ப அடித்து பிசைஞ்சு கை வலிக்க பிசையணுங்கிற அவசியமே கிடையாது. மாவை லைட்டாக ஜென்டலாக நீங்கள் உங்களால் முடிகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அவ்வளோதாங்க ட்ரிக்ஸு. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மட்டும் நீங்கள் பிணைஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. கை வலிக்க பிசைய தேவையே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மாவு பிசைகிறீங்க, அரை மணி நேரம் மட்டும் ஊற வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்துடும். நீங்கள் எப்படி வேணாலும் சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு லேயராக சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். யார் வேணாலுமே சப்பாத்தி மேக் பண்ண முடியும் எண்ணெய் இல்லாமல். ஆனால் இவ்வளோ சாஃப்டாக வந்து பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சப்பாத்தி மேக் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே பிடிச்சிரும். நீங்கள் இந்த ட்ரிக்ஸ்க்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க, இதையே ஃபாலோ பண்ணுவீங்க, எண்ணெய் இல்லாமல் செஞ்சுருவீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.